வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம் டெக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பஸ் பிடி போர்டு வச்சு ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம பண்ண போகிறோம். இது ஆம்பிளிஃபையர்னு வச்சுக்கலாம், இல்லை பஸ் பிடியோட டெஸ்ட் வீடியோ அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த போர்டை வச்சு ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பஸ் பிடி போர்டு எடுத்திருக்கோம். இது CA3110 ஐசி போர்டு. அதுக்கப்புறம் இன்புட்டுக்காக இந்த பேனல் போர்டு எடுத்திருக்கோம். இதில் தான் நிறையா இன்புட்டு கொடுத்துக்கலாம், ப்ளூடூத்து, யூஎஸ்பி, எஃப்எம் அப்படின்னு. ஸோ இன்புட்டுக்காக இது எடுத்திருக்கோம். அப்புறம் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எடுத்திருக்கிறோம் 3. கொஞ்சம் ஒயரு. நம்ம பஸ் பிடி போர்டுக்கும் ஐசி போர்டுக்கும் 12 வோல்ட் இன்புட்டு கொடுக்கணும். ஸோ நம்ம போன வீடியோவில் நான் மொபைல் பூஸ்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம 2க்கு சப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறனாலும் இதுக்கு அதிக வோல்டேஜ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி அடாப்டர் எடுத்துருக்கிறேன். இந்த அடாப்டர் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம செட்டாப் பாக்ஸுக்கு சப்ளை கொடுப்போம் பார்த்தீங்களா, அதோட அடாப்டர் தான் இது. 12 வோல்ட் டிசி அவுட்புட் நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அடாப்டர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரு, வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பீக்கரும் நான் எடுத்துருக்கேன். இப்போது இந்த ஆம்பிளிஃபையரை எப்படி அசம்பிள் பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள். மொபைல் சர்வீஸ், ஆம்பிளிஃபையர் சர்வீஸ், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. வாங்க இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பஸ் பிடியோட எல்லா கனெக்ஷன் நம்ம கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் பேஸு. ஸோ அதை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அப்போ தான் இன்புட் அவுட்புட்டு பற்றி இந்த பஸ் பிடி பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுக்குறது எல்லாமே ஏன் எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ் ஈஸியாக நீங்கள் வீட்டிலே எப்படி பண்ணலாங்கிறதுக்கு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுற எல்லா போர்டு பற்றியான ரிவ்யூவும் அதை டெஸ்ட் வீடியோவாகவும் போட்டுட்ருக்கேன். அதுபோக எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ட்ரிக்ஸு டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா வீடியோ லைக் பண்ணி பாருங்கள். வால்யூம் கண்ட்ரோல் ரெண்டுமே நம்ம சால்டர் பண்ணியாச்சு. இப்போது பவர் சப்ளையையும் லெஃப்ட் ரைட் இன்புட்டையும் நம்ம தனியாக பிரிச்சுக்கிடலாம். இப்போது இதுக்கு இன்புட்டு நம்ம டேரெக்டாக பேனல் போர்டிலேருந்து கொடுக்க போகிறோம். ஸோ பேனல் போர்டில் இருக்க அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. நடு ஒயர் கிரவுண்டு, மற்ற 2 ஒயர் தான் லெஃப்ட் ரைட்டு. ஸோ பிடி போர்டில் இருக்க அந்த இன்புட்டை தனியாக எடுத்துகிட்டு பேனல் போர்டிலேருந்து வர்ற அந்த இன்புட்டை டேரெக்டாக அதில் சால்டர் பண்ணிக்கலாம். இப்போது பவர் சப்ளையும் இதில் வர்ற அவுட்புட்டையும் தனியாக எடுத்துக்கலாம். இதோட அவுட்புட் நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணணும். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு 2 பின்னில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். நடுவில் இருக்க 2 பின்னு நம்ம ஐசி போர்டு கொடுக்கணும். லாஸ்ட்டாக ஒரு பின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2யுமே ஷார்ட் பண்ணி அதை கிரவுண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 பின்னில் நம்ம இதை பிடி போர்டிலேருந்து வர்ற அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். பஸ் பிடி அப்புறம் CA3110 ஐசி போர்டு, இந்த 2 பற்றியான ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது 2ஐயும் செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இந்த கனெக்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ பிடி போர்டில் இருக்க எல்லா கனெக்ஷனும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போது ஐசி போர்டில் இருந்து இருக்கிற எல்லா கனெக்ஷனையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐசி போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ ப்ளஸ் மைனஸ்ஸு கரெக்டாக சால்டர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸு தனியாக மைனஸ் தனியாக கலர் வேரியேஷன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது குழப்பம் வராது. இப்போது அதோட இன்புட்டான லெஃப்ட்டு ரைட்டு கனெக்ஷன் பண்ணிக்கலாம்.
இப்போ ஐசி போர்டிலேருந்து வர்ற லெஃப்ட் ரைட்டை நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் சென்ட்ரு 2 பின்னில் வந்து நம்ம சால்ட்ரு பண்ணிக்கிடணும். பாருங்கள், ரெண்டையும் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பேனல் போர்டிலேருந்து வர்ற அந்த கிரவுண்டை வந்து 2 பின்னையும் ஷார்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கிரவுண்டை கனெக்ஷன் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் தான் மாஸ்டர் வால்யூம் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போது ஐசி போர்டுக்கு அவுட்புட்டான நம்ம ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் 15 வாட்ஸ் 2 ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த வீடியோக்காக சின்னதாக ஒரு ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வேலையுமே முடிஞ்சு. இப்போ பவர் சப்ளை கொடுக்கணும். நம்ம ஐசி போர்டுக்கும் 12 வோல்ட் தான் கொடுக்க போகிறோம், பிடி போர்டுக்கும் 12 வோல்ட் தான் கொடுக்க போகிறோங்கிறனால ரெண்டையுமே நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் பேனல் போர்டுக்கு வந்து நம்ம 12 வோல்ட் கொடுக்க மாட்டோம், அதனால் அதை பண்ண வேண்டாம். அதுக்கு தனி சப்ளை நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள், பேனல் போர்டுக்கு தனியாக நான் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணி அதுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா அதுக்கு 5 வோல்ட்டே போதும், 12 வோல்ட் வந்து தேவைப்படாது. ஸோ அதுக்கு தனி கனெக்ஷன் நம்ம கொடுக்கணும். பாருங்கள், இப்போது பேனல் போர்டு ஓகே ஆயிடுச்சு. பேனல் போர்டுக்குள்ளே இன்புட்டையும் நம்ம அதில் கொடுத்தாச்சு. இப்போது பிடி போர்டும் ஐசி போர்டுக்குள்ள சப்ளை நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் ப்ளஸ்லையும் மைனஸையும் கரெக்டாக கொடுத்துருங்க, மாற்றி கொடுத்துட வேண்டாம். எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் எதுவும் ஷார்ட் இருக்கா, எதுவும் டச் ஆகிருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டேப் வச்சு சுற்றிட்டீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணும்போது எந்த ஷார்ட்டும் இருக்காது, ஆம்பிளிஃபையர் கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம ஆம்பிளிஃபையர் வந்து இப்போது ரெடி ஆகிட்டு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ், ஆம்பிளிஃபையர் சர்வீஸ், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். FM mode, AUX mode, Bluetooth mode, play by USB drive.